சிம்பிளாக ஈஸியாக 5 நிமிஷத்தில் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் நம்ம தேங்காய் சட்னி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், பணியாரம், ஊத்தப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப குக் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம எதையுமே வறுத்து அரைச்சி பண்ண மாட்டோம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலில் வாங்குகிற தண்ணி சட்னி மாதிரியே இருக்கும். இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி. பொட்டுக்கடலை வந்து ஒரு கையளவு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு, புளி இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கரகரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக வந்துடும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் திக்காகவும் பண்ணலாம், தின்னாகவும் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றுவோம். ஸோ அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தாளிச்சும் பண்ணலாம், தாளிக்காமையும் பண்ணலாம். தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடுகு, வரமிளகாய், உளுத்தம்பருப்பு, கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், தேவைப்பட்டால் நீங்கள் கடலைப்பருப்பெல்லாம் கூட போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே எடுத்து நம்ம இதில் போட்டுடலாம். ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு மிளகாய் சட்னி போட்டிருக்கேன். இதே மெத்தட் தான். நம்ம எதையுமே வறுத்து அரைச்சி பண்ண மாட்டோம். சிம்பிளாக அப்படியே மிக்சியில் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி பண்ணுவோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லியோட ரெசிப்பியுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்து பஞ்சு போல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு இட்லி அரிசியெல்லாம் தேவையில்லை, பச்சரிசியிலேயே நீங்கள் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலும் இருக்குது. அதுலேயுமே 2000 ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபிஸ் தான். அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிகிட்ருக்கோம் 19 இயர்ஸாக. அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.